அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற விழிப்புணர்வு எப்பொழுது நமக்கெல்லாம் கிடைத்ததோ அப்பொழுதிலிருந்து அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வணக்க வழிபாடுகளில், கொள்கை கோட்பாடுகளில், இஸ்லாமிய சட்ட திட்டங்களில் நம்மால் இயன்ற அளவிற்கு வஹி அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து வருகிறோம். அந்த வரிசையில் பிறையை பார்த்து நோன்பு நோக்க வேண்டும், பிறையை பார்த்து நோன்பை நிறைவு செய்ய வேண்டும் என்ற வஹி அடிப்படையிலான ஒரு வழிகாட்டுதலையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். வெறும் ரமலான் மாசத்துக்கு மட்டும் பிறையை பார்ப்பது, ஷவ்வால் மாசத்திற்கு மட்டும் பிறையை பார்ப்பது என்பது சரியான முறை அல்ல என்பதை உணர்ந்து ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்த்தால்தான் ஷாபான் மாதத்துடைய பிறை 29 எந்த நாளில் வருகிறது என்பதை தெரிந்து ரமலானுடைய பிறையை தேட முடியும். ரமலானுடைய பிறை 29 என்று வருகிறது என்பதை தெரிந்து ஷவ்வாலுடைய பிறையை தேட முடியும், துல்ஹஜ் பிறையை தேட முடியும். இதற்கு தீர்வு என்ன? ஒவ்வொரு மாதமும் பிறை 29ஆம் நாளில் அடுத்த மாதத்திற்குரிய பிறையை தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளால் பல இஸ்லாமிய இயக்கங்கள், ஜமாத்துகள், ஏன் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்களும் சமீப காலமாக இந்த நிலைப்பாட்டை ஏற்று நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நேற்று ரஜபு மாதத்துடைய 29ஆம் நாள் ஷாபான் பிறையை தேட வேண்டிய நாள். தமிழகத்தின் எந்த பகுதியிலும் பிறை தென்பட்டதாக எந்த ஒரு தகவலும் இல்லை. எல்லோருமே ஒத்த கருத்திற்கு வந்து விட்டார்கள். ரஜபு மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்வோம், முடிவுக்கு வந்தாச்சு. திடீரென்று தமிழகத்துடைய தலைமை காசி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். கடப்பா, அதோனி ஆகிய பகுதிகளில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து இன்றோடு ரஜபு மாதம் நிறைவடைகிறது, நாளை முதல் ஷாபான் மாதம் துவங்குகிறது. அரசு ஷரியத் அறிவிப்பு, டவுன் காசி சீல் வச்சு சைன் போட்டு ஒரு அறிவிப்பை பரப்புறாங்க. அன்பானவர்களே, ஆந்திர மாநிலத்தில் உள்ள கடப்பா, ஆந்திர மாநிலத்தில் உள்ள அதோனி அப்படி சொல்லல, மாநிலத்தை குறிப்பிடாமல் கடப்பாவிலும் அதோனியிலும் பிறை தென்பட்டதால் இப்படிதான் அறிவிப்பதில்ல. தமிழகம் ஒரு எல்லை, ஒரு நிர்வாகத்தின் கீழ் உள்ள பகுதி. தமிழகத்தை தாண்டி பிறை தகவல் கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எல்லோருமே ஒப்புக்கொள்கிறோம். டவுன் காசியும் ஒப்புக்கொள்ளுகிறார். கேரளால பெற தெரிஞ்சா அது அவங்களுக்கு தான் பெறனா, நமக்கு இல்ல. இப்படி பேசி வந்த டவுன் காசி சமீப காலமாக சில ஆண்டுகளாக குழப்பத்தில் ஈடுபட்டு வருகிறார். காரணம் என்ன? கேலண்டர்ல என்னைக்கு லீவுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அன்னைக்கு லீவு வேணும். அரசு அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்கிறார்கள். சரி, இதிலாவது உண்மையாளர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் சில நேரங்களில் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் சேர்ந்தார் போன்ற விடுமுறை வரும் என்றால் அந்த நேரத்தில் அதற்கு தகுந்தார் போன்று பிறை அறிவிப்பு செய்கிறார். இல்லை, விடுமுறை பாதிக்கிறது என்று சொன்னால் அதற்கு தகுந்தார் போன்று பிறை அறிவிப்பு செய்கிறார். மார்க்கத்தை முன்னிறுத்துவதற்காக இருக்கக்கூடிய இந்த பொறுப்பில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த டவுன் காசிங்கிறது இஸ்லாம் சொன்ன பொறுப்பெல்லாம் கிடையாது, அரசாங்க வசதிக்காக வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வோ தூதரோ ஒவ்வொருத்தரும் ஒரு டவுன் காசி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்லாம் சொல்லல. குறைந்தபட்சம் முஸ்லிம்களுக்கான ஒரு வழிகாட்டி என்ற அரசு சம்பளத்தில் பணியாற்றக்கூடிய இவர் தன் பொறுப்பில் சரியாக இருக்கிறாரா? இஸ்லாமிய சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். டவுன் காசி சொன்னா கடவுளே சொன்ன மாதிரின்னு நினைக்கக்கூடிய சமூகம் இது போன்ற அறிவிப்புகளை பார்த்து திருந்த வேண்டும். மார்க்கத்திற்கு அளவுகோல் அல்லாஹும் அவனுடைய தூதரும் மட்டும்தான். அன்பானவர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொள்ள வேண்டிய சமுதாயம் கேலண்டரையும் டவுன் காசியையும் ஈமான் கொள்வது நம்மை இணை வைப்பை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய அபாயமான நிலை என்பதை உணர்ந்து சுதாரித்து மார்க்கத்தின் நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தை மட்டுமே அளவுகோலாக எடுத்துக்கொள்வோம். பிறையை பார்த்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் தொடர்பான, குறிப்பாக நோன்பு, பெருநாள் இவற்றை முடிவு செய்வது தொடர்பான நிலையை அமைத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.